காசாவில் நடைபெறும் இனப்படுகொலைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்கள். இந்த இனவெறி படுகொலைக்கு எதிராக படுகொலையை கண்டித்து வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநில சண்முகம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சிகளை, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திக தலைவர் கி. வீரமணி, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வப்பிரநிதை, மதிமுகவின் சிபிஐ. காசா மீதான தாக்குதல் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபடும் இஸ்ரேலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது சென்னையில் நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். காசா மீதான தாக்குதல் 2 ஆண்டுகளை கடந்திருப்பதாகவும் இந்த இனப்படுகொலையை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. காசாவில் நடைபெறும் இனப்படுகொலைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார். திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். ஹரிஹரன் செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹரிஹரன், விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார். காசாவில் நடைபெறும் இனப்படுகொலைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காசா மீதான தாக்குதல் 2 ஆண்டுகளை கடந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இனப்படுகொலையை கண்டித்து சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்புக்குரிய தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்புக்குரிய KAM முகமது அபுபக்கர் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய MH ஜவஹர்லால் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் தி. வேல்முருகன் அவர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே. நித்யானந்தன் அவர்களே, CPIML விடுதலை கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் பெரும் மதிப்புக்குரிய தோழர் பாலசுப்ரமணியன் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் தமீமும் அன்சாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் தோழர் G. ராமகிருஷ்ணன் அவர்களே, கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் P. சம்பத் அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் M. ராமகிருஷ்ணன் அவர்களே, தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் வேல்முருகன் அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் G. செல்வா அவர்களே, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தோழர் S. கோபால் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தோழர் P.S. பாரதி அண்ணா அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் நேரு அவர்களே, தமிழக இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் பெரும் மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்களே, இந்த மாபெரும் கண்டன இயக்கத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்
முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காசாவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு மனித படுகொலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை என்று சொல்லி துவக்கி அங்கு இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் அன்றாடம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும் உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் சுதந்திரமான பாலஸ்தீனம் அமைய வேண்டும், காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி அங்கே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆதரவு இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையிலே தான் இந்திய மக்களும் காசா மக்களுக்கு ஆதரவாக சுதந்திரமான பாலஸ்தீனம் அமைய வேண்டும் என்பதற்காக இந்திய மக்களும் பாலஸ்தீன மக்களோடு கரங்கோர்த்து நிற்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்முயற்சியில் இந்த கோரிக்கையை ஆதரிக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்கள், ஜனநாயக அமைப்புகள், யுத்தத்துக்கு யுத்தவெறிக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய பாலஸ்தீன மக்களுக்கு நம்முடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய வகையிலேதான் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.